அநேக நல்லாசிகள். ஒரு நாள் மாலை பொழுது சில நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து கொண்டு காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வேளை குறுக்கே சென்ற நான், மிகவும் விவாதம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகின்றோம், என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு குடும்பத் தலைவன், ஒரு குடும்பத் தலைவி, ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர், ஒரு வியாபாரி, ஒரு மருத்துவர், ஒரு பொறியாளர் மற்றும் ஒரு வழக்கறிஞர், இன்னும் பிற அமைப்பினை சார்ந்தவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு செயலை செய்தால் போதும், முன்னேறிவிடலாம் என்று நான் சொன்னேன். அதற்கு அனைவரும் ஒருமித்த குரலில் வினா எழுப்பினார்கள். அது எப்படி? நான் மருத்துவத்துறை சார்ந்தவனாக இருக்கிறேன், நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், நான் பொறியாளராக இருக்கிறேன், நான் மாணவனாக இருக்கிறேன், நான் குடும்பத் தலைவனாக இருக்கிறேன், நான் குடும்பத் தலைவியாக இருக்கிறேன். அனைவரும் ஒரு செயலை செய்தால் போதும், வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள். அருமையான கேள்விதான். ஆனால் நிச்சயமாக பதில் ஒன்றுதான். என்ன என்று சொன்னால், எத்துணை பிரிவினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய கடமையை முழுமையாக செய்தால் நிச்சயம் வெற்றி அடைந்து விடலாம். ஒரு மாணவனுடைய கடமை என்ன? ஒரு குடும்பத் தலைவனுடைய கடமை என்ன? ஒரு குடும்பத் தலைவியினுடைய கடமை என்ன? ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன? ஒரு மருத்துவருடைய கடமை என்ன? ஒரு வியாபாரியுடைய கடமை என்ன? ஒரு வழக்கறிஞருடைய கடமை என்ன? ஒரு மத தலைவனுடைய கடமை என்ன? ஒரு அரசியல்வாதியுடைய கடமை என்ன? இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய கடமையை முழுமையாக செய்தால் வெற்றி அடைந்து விடலாம் என்று கூறினேன். உண்மைதானே? ஒவ்வொன்றாக நாளை சந்திப்போம். நாளை குடும்பத் தலைவனுடைய கடமைகளை பற்றி விவாதம் செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம்.